ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் ரேஷன் அரிசியை மட்டும் வச்சு சூப்பரான குஸ்பு இட்லி ஒன்று செய்யலாங்க. ஆமாங்க, இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ரோட்டு கடையில் ஒரு இட்லி சாப்பிட்டேங்க. ஆனால் அந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க சொன்ன மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்காக அந்த அக்கா வந்து சொன்னாங்க. நானும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா குண்டு குண்டுன்னு இட்லி வந்து இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம அரிசி வந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவால் தான் நான் வந்து அரிசி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட பவுலோ கிண்ணமோ இல்லாட்டி படியோ இருந்தால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அளந்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரேஷன் புழுங்கரிசி எடுத்துக்கிறேன். ரேஷன் புழுங்கரிசி பார்த்தீங்கன்னா 5 முதல்ல எடுத்துக்கிறேன். அதாவது நல்ல குமுற நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதில் வந்து பாருங்கள், இந்த அளவு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 5 கிளாஸ் அளவு நான் முதல்ல வந்து ரேஷன் புழுங்கரிசி நான் எடுத்துக்கிறேன். நல்லா பாருங்கள், இது ரேஷன் புழுங்கரிசி தான். ரேஷன் அரிசியில் குஸ்பு இட்லி வந்து சூப்பராக வருங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 5 டம்ளர் அளவு எடுத்துகிட்டேன் புழுங்கல் அரிசி. இப்போது இது கூடயே நம்ம எப்படி வந்து புழுங்கல் அரிசி வந்து நல்லா எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம வந்து பச்சை அரிசி வந்து ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கலாம். நல்லா குமுற அளந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணுங்கள். இப்போது வாஷ் பண்ணிட்டேன். இப்போது இது கூடயே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இது குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது நம்ம எந்த கிளாஸில் வந்து நம்ம அரிசி அளந்தோமோ அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வந்து நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து மாவு ஜவ்வரிசி தாங்க. இந்த ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும். இதையுமே ஊறி வச்சிடலாம். இதுவும் அரிசியோடு சேர்ந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், இப்போ அரிசி ஊறிட்டு இருக்குது. இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா இட்லியோட கலர் வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும். நம்மளுக்கு வந்து பியூர் ஒயிட்டாக கிடைக்கணும்னா வெந்தயத்தோட அளவு வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து ஊறி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அரிசி அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மட்டும் நான் நல்லா குமுற உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம அரிசி ஆட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மட்டும் உளுந்தை வந்து ஊற வச்சா போதும். நான் உளுந்தை வந்து இப்போ ஊற வைக்க போகிறதில்ல. அரிசி ஆட்டத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் உளுந்தை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். உளுந்து வந்து ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாதுங்க. உளுந்து ரொம்ப ஊறினா இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஒரு பக்கம் ஊறுது, ஜவ்வரிசி உளுந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆட்டத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், வெந்தயமும் அரிசியுமே வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுக்க அரிசியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். அரிசி ஒரு 1/4 அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து இட்லி செய்யும்போது இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பி வரும். அது மட்டும் இல்லைங்க, கலரும் நம்மளுக்கு நல்லா வந்து ஒயிட் கலரில் கொடுக்கும். எல்லாம் ஜவ்வரிசியுமே நான் போட்டுட்டு தண்ணி தொளிச்சு நல்லா வந்து நம்ம எப்போவுமே இட்லிக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே பக்குவத்துக்கு வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஆட்டியாச்சு.
ரொம்பவும் நைஸாக ஆட்டிடக்கூடாதுங்க. ரவை பக்குவத்துக்கு நம்ம எப்படி இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு எடுத்தால் போதும். இது அப்படியே வந்து மாவு வந்து நான் வேறு இதில் வந்து மாற்றி வச்சிடுறேன். இப்போ வந்து உளுந்து சேர்த்துடலாம். உளுந்து பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். பருப்பை இப்படி அமுக்குனா வந்து பருப்பு வந்து ரெண்டாக உடையணும். அந்த அளவுக்கு வந்து உளுந்து வந்து ரெண்டாக ஊற வச்சா போதும். இப்போது உளுந்தையும் சேர்த்துடலாம். உளுந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தொளிச்சு தான் ஆட்டணும். அப்போ தான் வந்து உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். நம்ம எடுத்தோடனே உளுந்துக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணியை வந்து தொளிச்சு ஆட்டி எடுக்கலாம். அப்போ தான் வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், உளுந்து நல்லா ஆட்டி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்படி எடுத்தோம்னா நல்லா பந்து மாதிரி இப்படி கீழே விழுகணும். இதுதான் வந்து கரெக்டான அளவு. இந்த மாதிரி உளுந்தை வந்து நல்லா தண்ணி தொளிச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தையுமே நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போது மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோம். இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்யும்போது தான் குஸ்பு இட்லி வந்து சூப்பராக சாஃப்டாக நல்லா குண்டு குண்டுன்னு வரும். இப்போது இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை இந்த விளக்கெண்ணெய் சேர்த்து இந்த ரேஷன் அரிசியோட சென்ஸ் சேர்த்து பாருங்கள், இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரும். இதை அப்படியே வந்து நல்லா கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு மாவு வந்து நிறையா இருக்கிறதுனால நான் வேறொரு சம்பட்டத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இது அப்படியே வந்து நல்லா வந்து பொங்கி வரட்டும். பாருங்கள், சூப்பராக எந்த அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்குன்ட்டு. மாவு பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போது இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போது தண்ணியுமே வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம இட்லி செய்யும்போது நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்படி வந்தால் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டி இட்லி கல் மாதிரி ஆயிரும். இப்போது இட்லி கடாயில் வந்து நான் இட்லி ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடியாச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி வந்து நல்லா வெந்து வரட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. நல்லா குண்டு குண்டு இருந்துச்சு. நல்லா இட்லி பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாகவும் இருந்துச்சு. இதை ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ இதை அப்படியே வந்து வேறு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். இப்போ எடுக்கிறேன். துணியில் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா பியூர் ஒயிட் கலரில் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து நல்லா குண்டு குண்டுன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே ரோட்டுக்கடையில் இருக்கிறவங்க யாருமே தன்னுடைய தொழில் சீக்ரெட்டை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த அக்கா எனக்காக சொன்னாங்க. இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையுமே நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சாஃப்டாக வந்துச்சுங்க. ரேஷன் அரிசி மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம சூப்பராக வந்து டேஸ்டியான குஸ்பு இட்லி வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.